வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிபியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மஹிந்தவின் பாரிய மோசடிகள் அம்பலப்படுத்திய அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாசஸ்தலத்தை புறவிப்பதற்கான செயற்பாடுகளில் 55 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை சொல்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட விஜயராம இல்லத்தை புறவிப்பதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எந்தவித கேள்விக்கூறலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதுடன் புனரமைப்பு வேலைக்காக சுமார் 119 கோடி 62 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இதில் 55 கோடி 75 லட்சம் 30,000 ரூபாய் அளவில் போலியான கொள்வனவு சீட்டு அதிகரித்த விலை கொண்ட கொள்வனவு சீட்டுகளூடாக மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் தற்போது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கின்றார். மேதின செலவினங்களை வெளிப்படுத்துங்கள், அனுரவுக்கு சவால் விடுத்த சாணக்கியன். தேசிய மக்கள் சக்தியினர் ஊழல்வாதிகள் மோசடி செய்கின்றவர்கள் இல்லை என்றால் நடைபெற்ற மேதின செலவு செய்த செலவினங்களை வெளிப்படுத்துங்கள் என்று இலங்கை தமிழ்சை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி கேட்கின்றார். ஊழல் மோசடிகள் ஒழிக்கப் போகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கொழும்பில் மேதினங்களை மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கின்றார். அனைவருக்கும் சிவப்பு டிஷர்ட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவான பணத்தினை செலவழித்திருக்கின்றனர். கொழும்புக்கு 5500 பேருந்துகளில் மக்களை கொண்டு வருவதற்கான அனுமதிகள் போலீஸ் பெற்றிருக்கின்றார்கள். இவ்வளவு பேருந்துகளில் மக்களை கொண்டு வருவதனால் எவ்வளவு நிதி தேவைப்பட்டிருக்கும்? இதற்கான பணம் அனுரகுமார் திசாநாயக்காவின் வீட்டிலிருந்து வந்ததா அல்லது பிரதமரின் வீட்டிலிருந்து வந்ததா? எங்கிருந்து இவ்வளவு நிதி வந்தது? இவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை என்றால், மோசடி செய்யவில்லை என்றால் நான் பகிரங்க சவால் விடுகின்றேன். இவ்வாறான செலவுகள் இவ்வாறு செய்கின்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். இவர்களினால் செய்ய முடியாது என்றும் அவர்களுக்கு வரும் நிதி தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தெரியப்படுத்தப்பட முடியாவிட்டால் இவர்களும் ஊழல்வாதிகள்தான் என்று குறிப்பிடுகின்றார் சாணக்கியன். டயான் பிரசாத் கொலை தொடர்பாக விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சியளிக்கும் இன்னும் ஒரு பெயர். பிரபல பாதாள குழு தலைவரான கஞ்சிபானா இம்ரானின் வழிகாட்டுதலின் கீழ் அரசியல் செயற்பாட்டாளர் டயான் பிரசாத் கொலை செய்யப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வருகிறது. டயான் பிரசாத்தை சுட்டுக்கொண்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கொழும்பின் குருத்துவட்ட பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். டயான் பிரசாத்தின் சகோதரனை கொலை செய்ததாக தந்தை மகனையும் பந்துல பியால் சுதர்சன் ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தின் பிறகு அவர்கள் தலைமறைவாகியிருந்தனர். இந்த நிலையில் டயான் பிரசாத்தின் கொலையின் பிறகு நடந்த விசாரணையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் கஞ்சிபானா இம்ரானின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி கொலோனாவையில் இருக்கும் சாலமுல்ல அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து டயான் பிரசாத் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதுகுறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை வழமை போன்று மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை அரசியலில் இந்தியா தலையிடாது. இலங்கை அரசியலில் இந்தியா தலையிட வேண்டிய தேவையும் இந்தியாவுக்கு கிடையாது என்று முன்னாள் இராணுவ தளபதி அறிவிக்கின்றார். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் இலங்கையை போன்ற மிக சிறிய நாடுகளின் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் அது எமது நாட்டின் பொருளாதாரத்தில் பாதிய தாக்கத்தை செலுத்தாது. இலங்கை என்பது செல்வந்த நாடல்ல. மக்கள் 3 வேளை உணவை உண்பதற்கு கூட சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இது வரலாற்று ரீதியாக எமது நாட்டில் காணப்படும் பிரச்சனை. இந்த நிலைமையிலிருந்து இலங்கை மீட்சியடைந்தால் சிறப்பு. ஆனால் அதற்காக ஒரு சமிக்கையும் இதுவரை தென்படவில்லை. இலங்கை மக்கள் இன்னும் அனுபவிப்பதற்கு என்ன துயரம் இருக்கிறது? அனைத்தையும் எமது மக்கள் பார்த்துவிட்டனர். எந்த நாட்டுடன் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்படப்பட்டாலும் இலங்கையின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியா என்பது உலகில் இருக்கும் மிகப்பெரிய நாடுகளில் 4வது இடத்தில் இருக்கும் நாடு. எனவே அந்த நாடு வளர்ச்சியடைவதற்கு இலங்கை போன்ற மிக சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டிய தேவைகள் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சரத் பொன்சேகா. மஹிந்த ராஜபக்ச போரை முடித்ததன் விளைவாகத்தான் அனுரகுமார் திசாநாயக்கா வடக்குக்கு சென்று வருகின்றார். மஹிந்த ராஜபக்சவினால் போரை முடிவுக்கு கொண்டு வந்த காரணத்தினால் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்று புதுக்குடியிருப்புக்கு சுதந்திரமாக செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று பொதுஜன கட்சியின் அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வருவதனால் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வடகிழக்கு என்று சென்று வருகின்றார்.
மஹிந்த அமைத்த வீதியில் தான் அவர் வடக்குக்கு கூட செல்கின்றார். நாம் வேலை செய்தோம், அதனை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அரசியல் ரீதியில் கொள்கை ரீதியில் எம்முடன் மோத முடியாத விளைவாகவே தனிப்பட்ட ரீதியில் சீறுபோச முற்படுகின்றனர். பொய்கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். தொழிலாளர்கள் தொழிலேறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தொழிலாளர்களை மறந்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச குற்றம் அற்றவர் என்பதை அனுர ஆட்சிக்குள் நிரூபிப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். இராணுவத்தை பாதுகாப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் எல்லாம் இராணுவத்தின் மீது சுமத்தி இராணுவத்திற்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து வருவதாகவும் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியிருக்கின்றார். 1500 ரூபாய் லஞ்சம் பெற்ற பரிசோதகர். ரயில்வே திணைக்களத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிச்சீட்டு பரிசோதகர் ஒருவர் 1500 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். கழனி பகுதியைச் சேர்ந்த நபரின் முறைப்பாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். கடந்த ஏப்ரல் 28 அன்று செல்லுபடியாகும் பயணிச்சீட்டு இல்லாமல் கம்பெனி தெரு ரயில் நிலையம் வழியாக பயணித்ததாக குற்றம் சாட்டி முறைப்பாட்டாளரின் தேசிய அடையாள அட்டையை இந்த நபர் தனது காவலில் வைத்துள்ளார். அந்த அடையாள அட்டை திரும்பித் தருவதற்கு 3000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கூறியுள்ளார். அந்த தொகை 1500 ரூபாய் வரை குறைந்திருக்கின்றது. லஞ்சமாக பெறும்போதும் கைது செய்யப்பட்டார். இன்று காலை 10:50 அளவில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருக்கும் 7வது 8வது நடைமேடையில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான முயற்சிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 43 வேட்பாளர்கள் கைது. உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் 5 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரை தேர்தல் விதிமீறல் உட்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் தொடர்பான 8 குற்றவியல் முறைப்பாடுகள், தேர்தல் விதிமீறல் தொடர்பான 27 முறைப்பாடுகளும் பெறப்பட்டுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக 5 வேட்பாளர்களுக்கு 22 அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டனர். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இதுவரை 43 வேட்பாளர்கள் உட்பட 233 நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 524 என்பதும் குறிப்பிடத்தக்கது. மரண வீட்டுக்கு சென்றவர் படுகொலை. மரண வீட்டில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இரவு நேரத்தில் சிகிரிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிம்பிஸ்ஸ பகுதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மரண சடங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த நபரை மற்றொரு நபர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கியதன் விளைவாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கிம்பிஸ்ஸ பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர். உயிரிழந்த நபருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது.